தேவனுடைய சமூகத்தில் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 40 8 வசனம். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த வாரத்தின் முதல் நாளிலும் நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் வார்த்தையை தியானிக்கிற வேலையில் வந்திருக்கிறோம். இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் பிரசன்னம் நிரம்பி வெளியட்டும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை அப்படியே அதே வல்லமையோடு புறப்பட்டு செல்லட்டும். அது அநேகரை சந்தோஷிப்பிக்க வேண்டும், சீர்படுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே பலப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் வசனத்தை கேட்குற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த அடிமையும் உங்களுடைய கிருபையை நிரப்புங்க, பயன்படுத்துங்க. எங்கெல்லாம் புறப்பட்டு செல்வதோ இந்த வார்த்தை எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவளை அனைவரையும் கிறிஸ்துவர்களாக ஸ்திரப்படுத்துங்க. ஆஸ்வதிக்கப்பட ஒவ்வொருவரும் உகந்த பாத்திரங்களை மாற்றுங்க. மீட்பர் இயேசுவினால் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் சங்கீதம் 40:17 தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்ற வார்த்தையை நாம் தியானித்து வருகிற பொழுது அதற்கு ஆதாரமாக தேவரீர் நமக்கு எப்படியெல்லாம் துணையாக இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிற பொழுது 1 வசனத்தில் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார் என்பதை பார்த்தோம். அதே 1 வசனத்தில் 2ஆம் பகுதியில் துதிக்கு பாத்திரரை கூப்பிடுகிற பொழுது அவர் துணையாளராக இருக்கிறார்னு சொல்லி பார்த்தோம். 8ஆம் வசனத்தில் பிரியமானதை செய்ய வருகிறேன் என்கிற வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற பொழுது, அதாவது கர்த்தருக்கு நீதி பிரியம், அவர் நீதியுள்ளவர், நீதி பிரியமாக இருக்கிறார். அந்த நீதி என்று சொன்னால் விசுவாசம். இதன்படி நாம் செய்கிற பொழுது, விசுவாசத்தில் நடக்கிற பொழுது அவர் நமக்கு துணையாளராக இருக்கிறான்னு சொல்லி 3 வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தோம். இந்த 4ஆவது வாரத்தின் கூட கர்த்தருக்கு பிரியமானதை குறித்த இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அநேக காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்கும், அநேக காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். இதில் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கென்று கொடுப்பது கர்த்தருக்கு பிரியமா, அதை நம்ம குறித்து தியானிக்க போகிறோம். கொடுப்பது என்று சொன்னாவே நமக்கு உடனே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது என்ன வரும்? கர்த்தருக்கென்று கொடுப்பதுன்னு என்ன ஞாபகம் வரும்? வாசிங்க 2 கொரிந்தியர் 9:7. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அநேக பிரியத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய பிரியம் என்ன என்பதை நாம் தியானிக்க பொழுது, நீதி அவருக்கு பிரியம், அதனால் நீதியில் பிரியப்படுகிறவர் நீதியாக இருக்கிற கர்த்தர். இந்த நாளில் அவருக்கு என்ன பிரியம்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தருக்கு கொடுக்கிறது பிரியமா. அது கூட எப்படி கொடுக்கணுமா? மன விசனமாகவும் அல்ல, அல்லது கட்டாயமாயும் அல்ல, இந்த மனசில் நியமிக்கப்பட்டபடியே கொடுக்க கடவன். அதில் உற்சாகமாய் கொடு. எல்லாருக்கும் என்ன ஞாபகம் சொல்லுங்க? ஒருத்தருக்கு ஞாபகம் வரவே இல்லைண்ணே. காணிக்கை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். உண்மையிலேயும் அதான் ஞாபகம். காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்கணும். காணிக்கை கர்த்தருக்கு விசனம் இல்லாமல், கட்டாயமாயும் இல்லாமல், உற்சாகத்தோடு கொடுக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம வசனத்தை வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆளுடைய சமூகத்தில் எபேசியரில் 5:10 சொல்லுது, இந்த ஆண்டருக்கு பிரியம் இன்னதுன்னு சொல்லி நம்ம என்ன சொன்னால் டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணுமா. இன்னது என்று சோதித்து பாருங்கள்.
அப்போ கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத சோதிச்சு பார்க்கணும். என்னென்ன பிடிக்கும் ஒவ்வொரு காரியங்களாக நம்ம என்ன சொன்னால் சோதித்து பார்த்துட்டு அதை கர்த்தருக்கு நல்லா பிடிக்கிற நம்ம என்ன சொன்னால் செஞ்சுக்கிட்டே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏற்கனவே இடைப்பட்ட நாட்கள் நம்ம ஒரு வார்த்தை தியானிச்சிருக்கிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் பிடிக்கும்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்மகிட்ட கேட்குறார். அது நீதிமொழியில் 23:26 உண்டு. நீதிமொழிகள் 23:26 அவர் நம்மள்கிட்ட கேட்குறார். அவருக்கு பிடிக்குது. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் உற்சாகமாய் கொடுக்கிறதில் பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பிரியத்தை குறித்து பேசுகிறவர் கொடுப்பதை குறித்து பேசுகிறார். கொடுப்பதை குறித்து பேசுகிற ஆண்டவர் என்னத்தை அவருக்கு கொடுக்கும்னு சொல்லி பேசுகிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கணுமா? அவர் தான்னு கேட்குறார். என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த இருதயத்தை கர்த்தர் நம்மள்கிட்ட கேட்குறார்? நம்ம முதல்ல ஒரு நாள் வேறு விதமாக தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை இன்னும் ஒரு விதமாக நம்மளை அவர் தம்முடைய ஆவிக்குள்ளாய் நிறைத்து கொண்டு செல்ல இருக்கிறார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருதயத்தை கேட்குற ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் முதல் அழிவை ஏற்படுத்தினார். அந்த அழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? திருக்குள்ள இருதயம், பாவம். சரி, நீங்கள் ஆன்சரை ஆதியாகமம் 6:5 வாசிங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகம் முதல் முறை அழிக்கப்பட்டுச்சு. இந்த உலகம் 2வது முறை அழிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் முறையில் அழிக்கப்பட்டதுடைய அந்த காரணம் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாமே எப்படி இருந்துச்சான்? ஒவ்வொரு நாளும் பொல்லாததாக இருந்துச்சான். அப்போ இன்னி ஒரு முறை இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்க போகிறார். அப்போ இன்னி ஒரு முறையும் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக தான் இருக்கும்? பொல்லாததாக தான் இருக்கும். அப்போது பொல்லாத இருதயத்தை அந்த உலகத்தை அழிச்ச ஆண்டவர் இன்னும் ஒரு முறை பொல்லாத இருதயம் இருந்துச்சுன்னா அந்த உலகத்தை அழிப்பார். அது அழிக்கிற உறுதி, நிச்சயம். முதல் அழிவு நீரினால், தண்ணீரினால். 2வது அழிவு நெருப்பினால். அல்லேலூயா. இது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற அணுகுண்டு ஆயுதங்கள் தொடங்கி ஆண்டவர் இப்போது தட்பவெப்ப சூழ்நிலை மாற்றி வருகிற தொடங்கி இன்னும் சகல காரியம் பார்த்தா நிச்சயமாக நெருப்பில் தான் அந்த உலக நிச்சயம் அழியும். இப்போ இல்லை, கர்த்தர் அதுக்கடுத்து 1000 வருஷம் கழித்து அழியும். அல்லேலூயா. ஒரு பெரிய பிரசங்கர் அடிக்கடி சொல்லுவார், 2 பேதுரு 3:9 அடிக்கடி சொல்லுவார். அதாவது தட்பவெப்பநிலை மாறிக்கிட்டே வருது. 2 பேர் 3:9 படி இந்த உலகம் நிச்சயம் தீக்கிற யாரும் நிச்சயமாக நீங்கள் நம்புங்க. இந்த உலகம் இன்னைக்கு இல்லை, ஆண்டு 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச பிறகு தான் அந்த உலகம் என்ன செய்யும்? தீக்கிரையா. அது வரைக்கும் இந்த உலகத்துக்கு அழிவு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு அழிவு நீரினால், இன்னொரு அழிவு அக்கினியினால். இப்போ கர்த்தர் முதல் அழிவில் மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாங்கா இருந்தனால அழிச்சிட்டார். இப்போ மனுஷனுடைய இருதயம் எப்படி தான் இருக்குது? பொல்லாங்கா தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இருதயத்தை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ, இந்த இருதயத்தெல்லாம் யாரெல்லாம் சப்மிட் பண்ணுறாங்களோ, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ, அந்த இருதயமுடையவர்களை எல்லாம் கர்த்தர் வேறு பிரித்து இவர்களை நோவாவின் குடும்பத்தை பேழைக்குள் சேர்த்தது போல இவர்களை சபைக்குள் சேர்த்து ஒதுக்கி வச்சுட்டு மிச்சத்தை தான் செய்வார். இருதயத்தை கொடுக்காதவர்களை தான் அழிக்கப் போகிறார். அல்லேலூயா. தேவ சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளைகள், எந்த காரணத்தை கொண்டும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, உங்கள் இருதயத்தை ஒரு வேலை கொடுக்காம இருந்தீங்கன்னா
நீங்கள் என்ன செஞ்சுங்க? இருதயத்தை கர்த்தரிடம் கொடுத்துடுங்கள். தேவனுடைய சமூகத்தில் சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த யோசேப்பு என்று சொல்லப்படுகிறவன் இருதயத்தை கொடுத்தான்னு சொல்லி வேதத்தில் பார்க்க முடியாது. ஆனால் அவன் இருதயத்தை கொடுத்ததை வேதத்தில் வாசிக்கலாம். கொடுத்தான்னு சொல்லி இந்த லிட்டரலாக எழுதியிருக்காது. ஆனால் அவன் இருதயத்தை கொடுத்ததுனால அவன் இருதயம் சரியாக இருந்ததை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்ற வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களும் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கிற பொழுது யோபு தன்னுடைய 10 பிள்ளைகள், அதாவது முதல்ல இருந்த 10 பிள்ளைகள், அந்த 10 பிள்ளைகள் கூடி கூடி ஒவ்வொருத்தர் வீட்டில் என்ன சொன்னால் டுகெதர்னு சொல்லுவாங்கள்ல, கெட் டுகெதர், கூடி கூடி ஒவ்வொரு வீட்டில் அடிச்சுவாங்க. நல்லா சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு அப்புறம் ஒரு வீட்டில் என்ன செஞ்சு விருந்தேன் எல்லோரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்படி வழக்கமாக அவங்க வீட்டில் யோபு அவங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் நடக்கும். ஒரு நாள் யோபும் போய் இந்த வீட்டுகளை என்ன செய்வார், பிள்ளைகள் வீட்டில் பங்கு பெற்றுக்கொள்வார். இப்படி ஒவ்வொரு காரியம் முடிஞ்சுமே 5ஆம் வசனம் சொல்லுது, 1:5 முடிகிற போது இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு திராட்சரசத்தை குடிச்சிட்டு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, எப்போவுமே மனுஷன் புசிச்சு குடிச்சு திருப்தி ஆயிட்டான்னா என்ன செய்வான், பரியாசம் பண்ணுவான். நல்லா இருக்கிறவன் நல்லா இல்லாதவனை பார்த்து நிச்சயமா பரியாசம் பண்ணுவான். அதனால இப்போ இந்த பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டாங்க, திராட்சரசம் நல்லா குடிச்சிட்டாங்க. இவங்க இருதயத்தில் என்ன செய்வாங்க, ஒரு வேலை தான், ஒரு வேலை தேவனை தூசித்திருப்பார்கள், தேவனை திட்டிருப்பாங்க. என்ன பெரிய ஆண்டவர், நம்ம இப்படி சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிலாம் கூட வச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, பரியாசம் பண்ணிருப்பாங்க. அப்படி சொல்லி நினைச்சு இந்த யோபு என்ன செய்வாராம், பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி சரி போங்க உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாராம். கவனிக்கிறீங்களா? என்ன காரணமா? இந்த இருதயம் பொல்லாங்க நினைச்சிருக்கும். உங்க பொல்லாங்கு செய்யலை. இந்த இருதயம் பொல்லாங்கு தேவனுக்கு உரமாக பொல்லாங்க நினைச்சிருக்கும். அதனால இந்த இருதயத்தில் இருக்க பொல்லாங்க எடுத்து போடணும். இவங்க சுத்தமாக இருந்து இவங்க நித்தியத்தில் வந்து பரலோகத்தில் வந்து சேரணும். அதனால இவங்க என்ன செய்யணும், பலியினால இவங்க பரிசுத்தப்படுத்தப்பட்டு இவங்க அவங்க வீட்டுக்கு போயிடணும். கூடி இருக்கும்போது தப்பு செஞ்சுருந்தா அந்த தப்பெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார். அதனால் பலி செலுத்துருவோம். எப்பேற்பட்ட நல்ல உள்ள பார்த்தீங்களா யோபுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்பு என்று சொல்லப்படுகிறதுனா ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிற வேதத்தில் இந்த யோசேப்பு என்று சொல்லப்படுகிற மனுஷன் தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். 37ஆம் அதிகாரத்தில். அதற்கடுத்து தன்னுடைய சகோதரர்களால் கொலைக்கு நியமிக்கப்பட்டான். ஆனால் கொலை செய்யலை. அது தேவ சித்தம் இல்லை. கொலை செய்ய விட மாட்டார் ஆண்டவர். கொலை செய்யலை. ஆனால் கொலைக்கு நியமிக்கப்பட்டு கொலை செய்வதற்கான அனைத்து காரியம் செஞ்சிட்டாங்க. கடைசியில் வேண்டான்னு சொல்லி ஒருத்தருக்கு பேசி நினைச்சிட்டாங்க, வித்தும் போட்டாங்க. இந்த ஒவ்வொரு காரியங்களையும் பாருங்க. இந்த யோசிப்பு பக்தன் தன் சகோதரரை தூசிக்கவே இல்லை. தன் சகோதரரை என்ன செய்யல, தூசிக்கலை. பழி வாங்குற எண்ணமும் மட்டும் இல்லை. ஒரு நாளில் இதே சகோதரர்கள் இந்த யோசேப்பு உயர்த்தப்பட்ட பிற்பாடு யோசேப்புட்ட கோதுமை வாங்குறதுக்காண்டி வர்றாங்க. அப்படி வந்தப்போ யோசேப்புக்கு முன்னாடி யோசேப்பு இப்போ ஆள் அடையாளம் தெரியல. ஏன்னா 17 வயசில் வந்தான். இப்போ ஏறத்தாழ 33 வருஷத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு வயசு. இப்போ யோசேப்பு அவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஆனால் யோசேப்பு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே யோசேப்புக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ யோசேப்பு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்த மாத்திரத்தில் இவங்க பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். 42ஆம் அதிகாரத்தில் 21 வசனம் வாசித்து பாருங்க. ஆதியாகமம், நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ நடப்பு சூழ்நிலை இந்த 10 பேருக்கு மோசமாக இருக்குது. அதனால நாம் ஒரு நாளில் நம்ம 11ஆவது தம்பி யோசேப்புக்கு செஞ்ச துரோகம் இப்போ என்னச்சிருச்சு நம்ம மேலே
வந்துருச்சு. யார் முன்னாடியே சொல்கிறாங்க? யோசேப்புக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க பாருங்க, அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்ட போது. அப்போ யோசேப்பு என்னச்சிருக்கான்? கெஞ்சிருக்கான். அப்படி சொல்லி என்னச்சிருக்கான்? அடிக்காதீங்க, விட்டுருங்க, போட்டுறாதீங்க, விட்டுருங்க, வித்துறாதீங்க, விட்டுருங்க, இப்படிலாம் நினைச்சிருக்கிறான், கெஞ்சி இருக்கிறான். கெஞ்சி கொண்ட போதும் வசனம் சொல்ல பாருங்க, கெஞ்சி வேண்டி கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க, இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குது. ஆனால் அந்த யோசேப்புக்குள்ள பழி வாங்கணும் அல்லது இவங்களை திட்டணும், தூசிக்கணும் அப்படின்ற செயல் அவன்கிட்ட இல்லவே இல்லை. அல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் என்ன? 105ஆம் சங்கீதத்தில் அவனை குறித்து வசனம் நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் சொல்லுது பாருங்க, 17, 18, 19. விற்கப்பட்டான், ஒடுக்கினார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் காத்துக்கு தேவப்பிள்ளை நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய வசனம் யோசேப்பை என்ன செஞ்சான்? புடமிட்டது. ஒவ்வொரு முறையும் புடமிட அதை சகித்து கொண்டானே அல்லாமல் அவன் எதிர்த்து முறுமுறுக்கவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை முறை இதுக்கு தான் நம்ம அந்த 42, 21 வாஸ்தவம். ஆதியாகமம் 42, 21 கெஞ்சித்தான் கேட்டான். ஒருவேளை அவன் கர்த்தர் மேலே வச்சிருந்த விசுவாசத்தில் பக்தியில் என் சொப்பனை மட்டும் ஒரு நாள் நிறைவேறும், அப்போ நான் உங்களை என்ன பாடுபடுத்துகிறேன் பாருங்க. ஏசா சொன்னானா? என்ன சொன்னான்? ஒரு நாளில் எங்கள் அப்பா சாவார், ஒரு நாள் எங்கள் அப்பா செத்துருவார், மண்ணுக்குள்ளே போயிடுவார். அன்னைக்கு நான் என் தம்பியை யாக்கோப்பை கொன்று உடனே இல்லைன்னு பார். அந்த வார்த்தை அவங்க அம்மாவுக்கு ரெபேக்கால் வந்த மாத்திரத்தை நினைச்சிட்டா, வேண்டாம் ஐயா, நீ செத்து அவன் கொலைகாரனாகி 2 பேரும் நான் இழந்துட்டு தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்ன மரியாதையா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிரு. நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்பு ஒரு நாளும் தன்னை சவனை பார்த்து, எனக்கு ஒரு நாளில் பெரிய இடம் இருக்குது, உயர்ந்த பதவி இருக்குது, கிடைக்கட்டும். இந்த வீட்டிலலாம் இந்த பிள்ளைகள் வளர்ந்துட்டு வருவாங்க. வளர்ந்துட்டு வரும்போது இந்த சிறு பிள்ளையாக இருக்கும்போதே ஒரு வைராக்கியம், சிறு பிள்ளையாக இருக்கும்போதே ஒரு வழி வாங்குதல் சுபாவம். இரு நான் வளர்ந்த பிறகு பார். இப்போவும் அந்த சுபாவம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த சுபாவத்தினால தான் முதல் உலகம் அழிக்கப்பட்டது. நித்தமும் பொல்லாததாக இருந்துச்சு இந்த இருதயம். இப்போது இந்த இருதயம் இன்ன வரைக்கும் பொல்லாததாக இருக்குது. அப்போ இன்னும் ஒருத்தர் அழிக்க போகிறார் தீயினால். இதுக்கு இடையில இந்த இருதயம், பொல்லாத இருதயத்தை நம்ம என்ன செஞ்சோம்னா, ஆண்டர் கேட்குறதுனால ஆண்டர்கிட்ட கொடுத்துட்டா தப்பிச்சோம், இல்லாட்ட மாட்டோம். இப்போ இந்த இருதயத்தை யோசேப்பு எப்படி கொடுத்தான் கவனிங்க. பொல்லாத உலகத்தில் இருதயம் பொல்லாதது. இந்த பொல்லாங்க நடக்கிற உலகத்தில் நாம் இருதயம் நல்லா வச்சுக்கிட்டு தான் கூட இந்த உலகம் நம்மளை பொல்லாங்குள்ளே என்னச்சுன்னா இழுத்து போட வகை தேடுது. ஏன்னா ஒருத்தர் இருக்கான்ல, அவன் என்ன செய்றான், யாருடா சிக்குவா, யாருடா மாட்டுவா, அவனை இழுத்து போடலாம். இவன் பேசாமல் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் என்ன செய்வான், இவன் மட்டும் ஏன் நல்லா படிக்கணும், வா வா கிளாஸை கட்டிடு, வா இன்டர்வியூ போகிற மாதிரி போயிட்டு ரோட்டை சுற்றிட்டு வரும். அவனும் கெட்டு இவனையும் கெடுத்து நினைச்சிருவான், கெடுத்து கீழே வைக்கிறான். அவன் தான் யார், மேற்படியான். எவனை விழுங்கலாமோ ஒன்று வகை தேடி சுற்றி தெரியும். இவன் என்ன சொன்னா, இவன் நல்லவன் கிடையாது, நல்லவனையும் கெடுத்து போடுகிற கெட்டவன்.
இவன் என்ன செய்வானா, யோசேப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவன் அடிமையாக விற்கப்பட்டான். அந்த அடிமையாக விற்கப்பட்டவன் இன்னொருத்தனை போய் அடிமையாக விற்றுட்டான். அவன் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிறான். போத்திப்பார் வீட்டில் 39 நம்ம எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அடிக்கடி நம்ம தியானிக்கிற ஒரு காரியம் பாருங்கள். சம்பவம் நடக்குது. எல்லாத்தையும் இந்த எஜமான் நினைச்சிட்டானா ஒப்படைச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கான். நல்ல ஒரு பையன் கிடச்சிட்டாப்பா, அவன்கிட்ட நம்ம காரியத்தில் ஒப்படைச்சிட்டோம், இனி எந்த காரியம் நம்ம குறித்து கவலைப்பட அவசியம் இல்லை. வீட்டு வேலையை பார்த்துக்கிறான், குடும்ப வேலையை பார்த்துக்கிறான், சுற்றுப்புற வேலையை பார்த்துக்கிறான், உள்ளும் புறமும் எல்லாமே அவன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வகை தேடி சுற்றி திரிகிற ஓர்த்திக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அவன் என்ன செய்றா, இப்போ யோசேப்பு மேலே கண் போட்டு யோசேப்பை தகாத நடவடிக்கை நடத்தும்படி ஒரு பெரிய அழைப்பு கொடுக்குறான். ஆனால் யோசேப்பு சொன்ன வார்த்தை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அவன் சொல்கிறான் 39ஆம் அதிகாரத்தில், இந்த வீட்டில் இல்லை, அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இல்லை, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆதியாகமம் 6:5 சொல்லப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை? பொல்லாதது. வார்த்தையை பாருங்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இருதயத்தை நான் பொல்லாங்குக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஜாக்கிரதை. இது வாலிப பிள்ளைகள் மட்டும் இல்லை, வயோதிகர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஸ்தோத்திரம். இவன் செய்கிற, அதாவது இந்த பெண்ணு அழைத்த கொடுமையான பாவம், அந்த பாவத்துக்கு யோசேப்பு உடன்பட்டுதானா அந்த 2 பேரோட முடிச்சிச்சு அந்த பாவம். ஆனால் இந்த யோசேப்பு என்ன சொல்ல தெரியுமா? மத்தியத்தில் தேவனை கொண்டு வந்து நிறுத்துறான். தேவனுக்கு விரோதமாய். அப்போ ஏன் இந்த வார்த்தையை, ஏன் இந்த தேவனை உள்ள கொண்டு வர்றான்? இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் உங்களில் தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? இன்றைக்கு நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் சொன்ன வசனம் இது. ஏறத்தாழ ஆபிரகாம் பேரன் அவன் மகன் சொல்கிறான். அப்போ கிமு எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தேவனுடைய ஆலயம். யாருக்கு தெரிஞ்சிருக்குது? யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா நான் தேவனுக்கு ரொம்ப பொல்லாங்கு செய்கிறேன், தேவனுக்கு ரொம்ப நான் செய்கிறேன். இந்த எண்ணங்கள், இந்த சிந்தைகள் யாருக்குள்ள இருந்துச்சு? யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. இந்த யோசேப்புக்கு ஆதியாகமம் 6:5 தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 6:5 இருக்க சாராம்சம் பொல்லாங்கு எனக்குள்ள இருக்கக்கூடாதியா. நான் இந்த 2வது அழிவிலையும் சரி, நான் முதல் அழிவிலையும் சரி, நான் சிக்கிக்கொள்ளாமல் நான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். அதனால நான் பொல்லாங்குக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். என் இருதயம் பொல்லாங்கு நிறைந்து வாழ நான் இடம் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் இந்த பகல் பொழுது, காலப்பொழுதுல உங்கள் இருதயத்தை பொல்லாங்குக்கு இடம் கொடுக்காம காத்துக்குள்ள போகிறீங்க? எந்த சந்தர்ப்பத்திலும் சின்ன பிள்ளைகளுக்கு சின்னத்தனமான பொல்லாங்கு வரும், பெரிய ஆட்களுக்கு பெரிய பொல்லாங்கு வரும். ஆனால் எந்த பொல்லாங்கையும் நீங்கள் ஜெயிச்சாதான் நீங்கள் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ முடியும். ஜெயம் பெற்றவர்கள் தான் பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கனியை பூசிக்க முடியும். நீங்கள் வெற்றி பெறாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஐயோ, நான் எனக்கு ஒரு திறமை இல்லையே, நான் வெற்றி பெறவே முடியாத. இல்லை, உங்களை வெற்றி பெற வைக்கிறவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். உங்களை வெற்றி பெறுவதற்காகவே உங்களுக்கு வாசம் செய்கிறார். இவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் நோக்க கூட இருக்கிறவர். இந்த யோசேப்பு சொன்னா பாருங்க, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா
நம்ம எல்லாரும் நல்லா பழக்கப்பட்ட நம்ம சிம்சன் ஐயா, அவர் என்ன செஞ்சார், முதல்ல ஒரு பெண்ணை கண்ணில் பார்த்தாரு. அந்த பெண்ணு தான் வேணும்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா கல்யாணம் பேசி அங்கே போய் விருந்து வைக்கிறார். இவங்க தான் விருந்து வைக்கணுமா அந்த காலத்து வழக்கத்தின்படி. விருந்து வைக்கும்போது ஒரு விடுகதை சொன்னார். விடுகதை விடுவிக்கலன்னு அதில் ஒரு பிரச்சனை ஆகிட்டு அவராக மனைவிக்கு விடுவிச்சார். அப்புறம் மனைவி எல்லாருக்கும் விடுவிச்சாங்க. அதில் பிரச்சனை ஆகிட்டு சரி அதுக்கடுத்து பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு இடத்துக்கு போவார், அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவார். இப்படி மூணாவது இடத்துக்கு போகும்போது தெளிலான்ற ஒரு பெண்ணை பார்த்து அந்த தெளிலாட்ட சோரை ஆற்றங்கரையில் இருக்கிற அந்த தெளிலாட்ட ரொம்ப அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, சிம்சோன் தெளிலான்பலை இனசனா நேசித்தான்னு போட்டிருக்கும். 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு பின்பு அவன் சோரை ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாய் இருந்தான். இந்த சிநேகத்துக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்க, எம்பளம், சிம்பல். இல்லை அது நான் கேட்கல. பார்த்தீங்களா, ஹார்ட்டு. இப்போ யார்கிட்ட இருக்கான், தெளிலாட்ட அந்த இறுதி தணிச்சிட்டான், கொடுத்துட்டான், சோழி முடிஞ்சிட்டு. ஆனால் எங்கே தான் கொடுக்கணும், ஆண்டர் எங்கே தான் கேட்குறாரு, ஏன்ட்ட தானே கேட்குறாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வசிக்கிற இருதயத்தில் அதுக்கடுத்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இடம் கொடுக்கணும். கணவன் அல்லது மனைவி, தேவன் முதலிடம், கணவன் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு 2வது இடம், மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிக்கு 2வது இடம். அதாவது முதலிடம் தேவன், 2வது இடம் கணவன் மனைவி, அதுக்கடுத்து பிள்ளைகள், அதுக்கடுத்து நட்பு, அதுக்கடுத்து நம்ம செய்கிற வேலைகள். இதிலெல்லாம் நம்ம என்ன சொன்னால் பாசமாக இருக்கிறோம். அப்புறம் இப்படி சமுதாயம் இப்படி ஒவ்வொன்றா போயிட்டு கடைசி வரைக்கும் ஒன்று வருஷம் போயிட்டு இருக்கும். ஆனால் முதலிடம் அதுக்கு தான் அவர்கிட்ட முதல்ல கேட்குறான், எனக்கு தான் இது எனக்கு தான். இந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டான், ஒன்று அவுட்டாக போச்சு. பெண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்க நினச்சி அது அவுட் ஆகிட்டு. அப்புறம் இன்னொரு இடத்துல போனான், அது சரிப்பட்டு வரல. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு வந்தான். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஒரு ஸ்திரீயோட தெளிலாளோட சிநேகமாயிருந்தான். அப்போது சிநேகம் அப்படி வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ பார்த்தோம், இருதயம் கொடுத்துட்டான். கொடுத்ததுனால இதை இந்த பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக இந்த சிம்சன் வேலைகள் செஞ்சுக்கிட்டதுனால பெலிஸ்தர்கள் அதிபதியில் பெண் சொல்லி போட்டிருக்கு. அதில் 5 பேர் அதிபதியில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு இந்த பாரு சரீர பிரகாரமான நேசம் வச்சுருக்கான், அதனால ஓன்ட்ட எதுனாலும் சொல்லிடுவான். இப்போது அவன் பெலிஸ்தருக்கு உரமாக பயங்கரமான காரியங்களை செஞ்சுட்டு வரான். இவனை நாங்கள் கொள்றதுக்கு, இவனை நாங்கள் எப்படி மேற்கொள்றதுக்கு, நாங்கள் இவனை மேற்கொள்ளலாம்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு எங்கள்கிட்ட சொல்லணும். நீ சொல்லிட்டே அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிட்டுனா நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளி காசு தருவோன்றாங்க. எவ்வளோவா? மொத்தம் 5 அதிபதிகள். இதில் நம்பர் போடலை, ஆனால் பொதுவாக பெலிஸ்தர் அதிபதி 5 பேர் இருப்பாங்க. அப்போ எத்தனாயிரம் காசு அவளுக்கு கிடைக்கும்? 5500 வெள்ளி காசு தெளிலாளுக்கு கிடைக்க போகுது. சும்மா இருப்பாளா? இவன் ஒருத்தனை வச்சுட்டு வாழ்நாள் முழுதும் வாழ்ந்தாலும் கூட, இவன் என்னத்தை தான் சம்பாரித்து போட்டால் கூட வாழ்நாள் முழுதும் 1000 வெள்ளி காசு கூட நமக்கு கொடுக்க மாட்டான். 5500 வெள்ளி காசு நமக்கு கிடைக்க போகுது. அதனால இவனை சோழி முடிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டே இருப்போன்றான், பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஒவ்வொரு முறையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், உன் பலன் எப்படி வந்துச்சு, உன் பலன் எப்படி இது, எதனால இந்த பலன் கிடைச்சி, இந்த பலனை முறிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இது மாற்று மருந்து என்ன, இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் கேட்குறான். இவனும் ஒரு தரம் சொல்லி பார்த்தான், 2 தரம் சொல்லி பார்த்தான், 3 முறை சொல்லி பார்த்தான். என்னது? பொய் சொல்கிறான். அப்படி தானே? இவன் என்ன செய்யணும்? உண்மையும் சொல்லக்கூடாது, பொய்யும் சொல்லக்கூடாது. எந்த உண்மையும் சொல்லக்கூடாது? தன் பலன் தனக்கு எப்படி கிடைத்தது, தன் பலன் எதனால் உண்டானது, அந்த உண்மையை சொன்னால் பெலிஸ்தர்கள் நினச்சினாங்க கொண்டு போட்டுருவாங்க. அப்போ அந்த உண்மையை சொல்லக்கூடாது. இவன் தேவ பிள்ளை, அதனால் என்ன செய்யக்கூடாது? நியாயப்பிரமாணத்தின்படி பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. 2மே சொல்லக்கூடாது. ஆமென்.
கர்த்தருக்கு சோதரம். ஒரு வேளை இவன் தவறான இடத்துல இல்லாமல் அவன் உண்மை சொன்னாலும் இவன் உண்மைக்கு விலை உண்டு, பாதுகாத்திருப்பார் ஆண்டவர். அவன் இருக்க இடம் எப்படிப்பட்ட இடம்? தவறான இடம். தேவசமூகத்தில் இவன் இருதயத்தை கர்த்தர்ட்ட கொடுத்துருக்கணும், தேவன்கிட்ட கொடுத்துருக்கணும். ஆனால் இவன் இருதயத்தை பெண்ணிட்ட கொடுத்தனால முழுக்க முழுக்க பெண்ணு தான் அவனை ஆளுகிறான். சரி, அடுத்தபடியாக காரியம் நடக்குது பாருங்க. இந்த மனுஷன் ஒவ்வொரு தடவையும் மாற்றி மாற்றி சொன்னான். ஆனால் 4வது தடவை விடவே மாட்டான். இப்போது 15 அவசரத்தை போட்டு பாருங்க. எப்படி சொல்லுகிறாய்? சாகத்தக்கதாக அவன் ஆத்மா விசனப்பட்டு. நல்லா கவனிங்க. 4 வசனம் என்ன பார்த்தோம்? தெளிலால் ஸ்திரியோட சிநேகமாயிருந்தான். இருதயத்தை நினைச்சிட்டான், கொடுத்துட்டான். 15 வசனம் என்ன பார்க்குறோம்? அவன் சொல்றா, உன் இருதயம் என்னோட இல்லை. நீ இருதயத்தை கொடுத்துட்டேன்னு சொன்ன, ஆனால் உன் இருதயம் என்கிட்ட இல்லவே இல்லை. என்ன காரணம்? உன் இருதயத்தை எனக்கு கொடுத்துருந்தா தான் நீ உள்ளதை அப்புறம் சொல்லியிருப்பேல, உன் பேல நீ எதில் சொல்லியிருப்பேல. அப்போது நீ போய் தானே சொல்கிற. அப்போ இதிலேருந்து கண்டுபிடிச்சிங்க, இருதயத்தை நினைச்சிருக்கான், கொடுத்துட்டான். யாருக்கு? தெளிலால் கொடுத்துட்டான். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லாதனால அவன் சொல்கிறா, இந்த விஷயத்தை சொல்லாதனால நீ இருதயத்தை கொடுத்தேன்னு சொல்கிறது போய். நீ இருதயத்தை கொடுக்கவே இல்லை. ஏன் உன் இருதயத்தை எனக்கு நீ கொடுக்கவே இல்லை. கொடுத்தேன்னு சொல்கிறேன், ஆனால் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா இந்த உண்மையை சொல்லியிருப்பேல, சொல்லல. அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் நினைச்சான், நோகடிக்கிறான். வசனப்படலுக்கு நோகடிக்கிறான். ஆத்மா வசனப்பட்டுச்சு. இப்போ 17 வசனத்தில் சாப்டர் முடிய போகுது. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சோத்ரம் உண்மையெல்லாம் சொல்லிட்டான். கவனம் கவனம். தேவசம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ரகசியம்னா ரகசியமாகவே இருக்கணும். ரகசியம் தெரிஞ்சுக்கூடாது, அம்பலப்படுத்தவே கூடாது. தேவ சமூகத்தில் ஒன்று இவன் இருதயத்தை கர்த்தர்ட்ட கொடுத்ததானா, எப்பேற்பட்ட ரகசியத்தை வெளிச்சினாலும் சரி, எப்பேற்பட்ட உண்மையை சொன்னாலும் சரி, இவனை பாதுகாக்கிற கர்த்தர், இவனுக்கு பொறுப்பு கர்த்தர். அல்லேலூயா. யோசேப்பு இருதயத்தை கர்த்தர்ட்ட கொடுத்தனால புடமிடுகிற பொழுதெல்லாம் என்ன செஞ்சான்? தாங்கி கொண்டான். அல்லேலூயா. இப்போ இந்த சிம்சனுக்கு ஒரு புடம்னு வச்சுங்க, தெளிலான் நிமித்தமாக ஒரு புடம் வருதுன்னு வச்சுங்க. தெளிலான்னு ஒரு சோதனை வருது. இந்த சோதனையில் கர்த்தர் காத்திருப்பார். யாருக்கு கொடுத்திருந்தா? கர்த்தருக்கு இந்த இருதயத்தை கொடுத்திருந்தா கர்த்தர் தெளிலால் மூலம் வந்த சோதனையில் சிம்சோனை காப்பாற்றி இருப்பார். ஆனால் சிம்சன் விடுபட்டு போனா. காரணம், இவன் இருதயத்தை மனுஷிக்கு கொடுத்துட்டதுனால. ஜாக்கிரதை. ஒரு நாளில் யோசேப்பு உயர்ந்த ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அவனுடைய மறுமைக்கு காரியங்கள் வரைக்கும் நினைச்சுதான் சொல்கிற அளவுக்கு வாழ்ந்து அவன் நல்ல முதுமையில் 110 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து என்ன செஞ்சான்? பூர்ண ஆயுசுலன்னா மரித்து போனான். ஆனால் சிம்சோன் வாழ வேண்டிய வயசில் மரித்து போனான். தேவசம் காத்திரு தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதை. இருதயத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய அப்படி சொல்லக்கூடாது. இருதயத்தை கர்த்தரிடத்துல கொடுக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். முதலிடம் ஒரு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து நீங்கள் எங்கே வேணாலும் இடம் கொடுங்க. முதலிடம் அவர். அப்புறம் அவர் ஃபாலோ, அவர் என்ன சொல்றாரு? கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார், வழி நடத்திக்கிட்டே இருப்பார். அவர் என்ன சொல்வார்? நடத்திக்கிட்டே இருப்பார். என்ன ஆச்சு? காரியம் என்ன ஆச்சு? சொன்ன மாத்திரத்தில் இவன் எப்போ இருதயத்தை திறந்து உள்ளதெல்லாம் சொல்லிட்டானோ, இப்போ என்ன செஞ்சிட்டா? 18 வசனம் சொல்கிறா, இவனுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு. முதல்ல சொன்ன கூட பொய்ன்னு தெரிஞ்சிட்டு, இப்போ சொன்னது கரெக்டாக மெய்யின்னு தெரிஞ்சிட்டு. ஏன்னா கரெக்டாக பாயிண்ட்டை என்ன செஞ்சிட்டான்? அவுட் பண்ணிட்டான். என்ன செஞ்சான்? இருதயத்தெல்லாம் தனக்கு கண்டபோது வெளிச்சரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி இந்த ஒரு விசை வாருங்கள். ஏற்கனவே வந்து நினைச்சிட்டாங்க, ஏமாந்து போயிட்டாங்க. இதனால இப்போ சொல்கிறான், இந்த ஒரு விசை வாருங்கள், இவளுக்கு எப்படியாவது 5500 வெள்ளி காசு கிடச்சிரும்.
அதிகம் அணிச்சுடா, இந்த ஒரு விஷயம் வாங்க, கூப்பிட்டா மடியில் படுக்க போட்டு தூங்க வச்சா தலையை சிரைக்கிற ஆளை கூப்பிட்டு தலையை மொட்டை அடிச்சு விட்டான். வேதம் சொல்லுகிறது அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. 20 வசனம் கடைசி சொல்லுது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதிரி போட்டு வெளியே போவேன் என்றான். ஆனால் பெலிஸ்தர் அவனை பிடித்து கொண்டார்கள். நல்லா கண்டுபிடிங்க, காரணம் என்னவா? இருதயத்தை கர்த்தர்கிட்ட கொடுக்காம மனுஷன் கொடுத்தான். எப்படியோ கடைசியில் ஒரு விசுவாசப்பட்டியில் வந்துட்டான். கடைசியில் நினைச்சிட்டான், திரும்பவுமா அந்த சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டேவும் நசரன் ஆகிறான். சரி, இது 2வது காரியம். ஆனால் நாம் இன்னைக்கு தியானிக்கிற காரியத்தில் முக்கிய காரியம் இருதயத்தை என்ன செஞ்சுருங்க சொல்லுங்க. இருதயத்தை யார்கிட்ட கொடுங்க? கர்த்தர்ட்ட மாத்திரம். ஏன்னா அவர் தான் கேட்டார். அவர் படைச்சவர், அவர் எது கேட்கணும்? எடுத்துக்க கூடாதா? இல்லை, அவர் சாந்தமுள்ள தேவன், சாந்த குணமுள்ள தேவன். யார்ட்டையும் வலுக்கட்டாயமாக நினைச்ச மாட்டார். புஷ் பண்ணி உள்ளே வந்து வலுக்கட்டாயமாக இருக்க மாட்டார். பிசாசு நிச்சயம்னா இடித்து படைச்சி நொறுக்கி நம்மகிட்ட வந்து உள்ளே இருந்து திணிச்சு இருக்க பார்ப்பான். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவரே கிடையாது. அவர் அன்போடு இருதயத்தை கேட்பார். தங்க இடம் கொடுத்தா தங்குவார். பாருங்க, வசனம் சொல்லுது, இதோ வாசம் பண்ணி நின்று தட்டுறேன். யாருக்கு என் சத்தம் கேட்குது? தட்ட சத்தம் கெடுதா கதவை திறந்தா நான் உள்ள வருவேன், அவனிடத்தில் பிரவேசிப்பேன். அருமையான ஒரு வசனம். முதல்ல என்ன சொல்றாருன்னா, இதோ வாசற்படியில் தட்டுகிறேன். 2வது ஆண்டு சொல்றாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அந்த வார்த்தையை பாருங்க, வீடு நான் போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குது? அவனிடத்தில் போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? அவனிடத்தில் பிரவேசிப்பேன். அப்போ எங்க தான் வராரு? நமக்குள்ளதான் வரார். அல்லேலூயா. அப்போ தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். எனவே கத்திரி சபையில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் எக்காரணம் கொண்டும் ஆண்டவர் இப்போ நம்ம வாசிக்கிற இந்த மாசத்தினுடைய முக்கிய அந்த தீம் என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் எப்ப எல்லாம் கர்த்தர் துணையா இருப்பார். பொறுமையோடு துதியின் பாத்திரரை கூப்பிடுகிற பொழுது, அவருக்கு பிரியமானதை செய்கிற பொழுது, நீதி அல்லது விசுவாசம் இந்த நாட்களில் அவருக்கு கொடுக்கிற பொழுது அவர் கூட இருப்பார். இந்த யோசேப்பு கர்த்தர் எப்படி கூட இருந்தார்? 39 அதிகாரம் 20 வசனம் அந்த பிற்பகுதி, 21 வசனம் முற்பகுதி வாசிங்க. ஏன்னா அதை முடிச்சோன்னா தான் நல்லது. ஆதியாகமம் 39 20 பிற்பகுதி வாசிங்க. 29 39 20 வாசிங்க. இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. அப்போ சிறைச்சாலையில் அவன் இருந்தான். வசனம் சொல்லு, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். அடுத்தபடியாக இந்த 23 வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலும் அவனை எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாக இந்த யாதனையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்கிற காரியம், சங்கீதம் 40:17 சொல்லப்பட்டபடி, தேவரீர் என் துணை, என்னை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பிரியமானதை செய்கிற பொழுது எனக்கு என் தேவன் துணையாக இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானது இந்த நாளில் காரியம் என்னதான்? அவருக்கு கொடுப்பது. இப்போ 2 கொரிந்தியர் 9:7 வாசத்தை வந்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணுமா? உற்சாகத்தோடு கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை திரும்பி நம்ம வாசிக்கணும் சொல்லி கேட்டீங்கன்னா, கவனிங்க தம்பிகளை, கவனிங்க. கர்த்தருக்கு இருதயத்தை எப்படி கொடுக்கணுமா? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்க கடன். ஏன்னா சரி கேட்டோம்ல பிரசங்கம், சரி ஆண்டு கொடுப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ கொடுப்போம்னு அர்த்தம். உற்சாகமாக கொடுக்கணும் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு வர்றீங்க, எத்தனை பேர் உற்சாகம் வந்தீங்க?
எத்தனை பேர் உற்சாகம் வந்தீங்க? இடுக்கமான கேள்வி கேட்கக்கூடாது. தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு வர்றோம், சந்தோஷமாக எத்தனை பேர் வர்றோம்? ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு விருப்பம், அப்படி எத்தனை பேர் வர்றோம்? நம்மளே கேட்டு பார்ப்போம், நம்மளே பதில் சொல்லுவோம். சில நேரத்தில் நம்மளுக்குள்ள டைம் பார்ப்போம், ஐயோ டைம் பார்ப்போம், இப்படி உறங்கிட்டேனே, ஐயோ சீக்கிரம் போகணுமே. இப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வாஞ்சிருக்குன்னு அர்த்தம். என்னைக்கும் போல தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வாஞ்சில்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இருதயத்தை கொடுப்பா, அது எப்படி கொடு? உற்சாகமாய் கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கொஞ்சம் காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நம்ம ஆபிரகாமை போல நம்ம என்ன சொன்னால் கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். இப்போது ஆபிரகாம் கொடுக்கறது நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப மனசுக்குள்ளே சில நேரத்தில் சங்கடப்படுவீங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதாம் எதை கொடுத்தான்? ஆபிரகாம் பெத்த பிள்ளையை கொடுத்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எதை கொடுத்தானா? பெத்த பிள்ளையை கொடுத்தான். இங்கே பாருங்கள், இதில் ஒரு பெரிய டெஸ்ட்டு, பெரிய ஒரு என்னதுன்னு சோதனை. ஆண்டு சொல்கிறாரு, இந்த பாரு உனக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்கு. ஆண்டு சொல்கிறார், ஏகசுதன், ஒரே குமாரன் இப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு நீ நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்தில் அந்த மலையில் ஓட்டில் போய் என்ன செய்வோம்? மகனை பலி செலுத்தும்பார். இப்போது சொன்ன மாத்திரத்தில் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தில் வரல சொன்ன மாத்திரத்தில் நினைச்சிட்டான், கீழ்ப்படிச்சிட்டான். வேலைக்காரங்க 2 பேர், விறகு, தீ, மகன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிரயாணப்பட ஆரம்பிச்சிட்டான். இந்த பிரயாணம் எவ்வளோ நேரம் தெரியுமா? 3 நாள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் எரியோ கோட்டையை சுற்றி வரும்போது 7 நாள் சுற்றி சொன்னார். இந்த 7 நாள் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? பேசக்கூடாது. ஆனால் 3 நாள் பிரயாணத்திலும் மகன் கூட பேசிக்கிட்டு தான் போகிறான். மகன் கூட பேசுகிறான். ஆனால் உள்ளவங்களை எப்படி தெரியுமா? யோசித்து பாருங்க. 3 நாள் கழித்து என் மகன் இருக்க மாட்டான். 1 நாள் பிரயாணம் பண்ணிச்சு, 2 நாள் கழிச்சு என் மகன் இருக்க மாட்டான். இன்னும் 1 நாள் பிரயாணம் இருக்குது, 1 நாள் கழிச்சு என் மகன் இருக்க மாட்டான். இன்றைக்கி பிரயாணம் முடியுது, இன்றைக்கி அந்த மலைக்கு வந்துட்டோம், இன்றைக்கி இந்த மகன் நான் பலி செலுத்த போகிறேன். நினச்சிருப்பானா? நினச்சிக்க மாட்டானா? சொல்லுங்களேன். நினச்சிருப்போம். எவ்வளோ பெரிய சோதனை. ஆனால் இந்த சோதனையில் பேசிக்கிட்டே போகிற மகன் கேட்குறான், ஐயப்பா வேலைக்காரங்களை கீழே விட்டுட்டோம், இப்போ விறகுக்கு எரிக்கிறதுக்கு பலிக்கு விறகு எடுத்துக்கிட்டோம், கையில் நெருப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், குட்டி எங்கப்பா, ஆட்டுக்குட்டி காணா? எப்படி இருக்கும் அப்பாவுக்கு? இல்லை, அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அவருக்குள்ள விசுவாச வர்த்தார். தகனமளிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கிறது உறுதியாயிட்டு, கொடுக்கிறது அர்ப்பணம் பண்ணியாச்சு, மாற்று கருத்தை கிடையாது. இப்போ தைரியமாக வார்த்தையை செஞ்சாச்சு, கர்த்தர் பார்த்துக்க சொல்லியாச்சு. ஆனால் செய்கிறவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பலிபீட கட்டுறாரு, விறகு கட்டி அடுக்கிறாரு, மகனை கட்டி விறகு கட்டை வைக்கிறாரு, கையும் வாங்கிட்டார். இது வரைக்கும் கர்த்தர் ஒன்றுமே சொல்லலை. நேற்று ஒரு காரியத்தை, முந்தினத்தை ஏஞ்சல் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தா. தேவன் பேசாமல் இருக்கிறார்னா அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? நாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அரையாண்டு தேர்வு எழுத போகிறோம். அந்த அரையாண்டு தேர்வு வரைக்கும் என்ன செய்யணும்னா, டீச்சர் நமக்கு நல்லா அப்படி இந்த பாடத்தை படி, இந்த பாடத்தை படி, இந்த கேள்வியை படி, இந்த கேள்விக்கு பதில் படி எவ்வளோ சொல்லிக் கொடுப்பாங்க. பரீட்சை நடக்கிற வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் கையில் கொடுத்துமே சொல்லிக் கொடுப்பாங்களா?
பேச மாட்டாங்க. டீச்சர் அப்படின்னா கூட கண்டுக்கிற மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்போது டீச்சர் பேசாது இருக்கிற ஒரு நேரம் உண்டு. எந்த நேரம்? சோதனை நேரம். இந்த தேவன் பேசாது இருக்கிற ஒரு நேரம் உண்டு. நம்மை பரீட்சிக்கிற நேரங்களில் அவர் பேச மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரீட்சையின் உச்சகட்டம் வந்துருச்சு. எல்லாம் ரெடி பண்ணிட்டான். பலிபீடம் கட்டியாச்சு, விறக வச்சாச்சு, இவனையும் கட்டி மேலே படுக்க வச்சாச்சு, கத்தியும் எடுத்தாச்சு, கத்தி ஓங்கியாச்சு. குத்த போகிற நேரத்தில் தான் பேசுகிறார் தேவன். அது வரைக்கும் தேவன் பேசலை. நீங்கள் மாட்டிக்கிட்டே மாட்டவரே, தெரியாதனம் வந்துட்டேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் சொன்னாங்க மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே. இல்லை, இப்போ பேசாத இருக்கிற நேரம். ஒரு நாள் அவர் பேசுவார். ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவன் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டு சமூகத்தில் இந்த ஆபிரகாம் மகனை ஒப்பு கொடுக்கறதுக்கு காரணம் அவன் இருதயத்தை ஆண்டுக்கு கொடுத்ததுனால. வேதத்தில் எழுதலை, இருதயத்தை கொடுத்தனால அப்படின்னு சொல்லி எழுதலை. நான் தியானிக்கிறேன். இந்த இருதயத்தில் ஆண்டுக்கு முறையிடம் கொடுக்க போய்த்தான் 100 வயசான பிற்பாடு பிறந்த மகனை தாராளமாக கொடுக்கறதுக்கு அவனுக்கு இறுதிய இடம் கொடுத்துச்சு. இந்த தேவன் யாரெல்லாம் அன்பு கூறுகிறாங்களோ அவங்கள நட்டாத்தில் ஒரு நாள் விட்டதே கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஒரு நாள் ஒருபோதும் கர்த்தர் விட்டதே கிடையாது. இங்கே பாருங்க, ஏதாவது ஒரு காரியத்தில் முயற்சி பண்ணுறீங்க, ஸ்டெப் எடுக்கிறீங்க, அப்படி குழப்பமாக இருக்குது. ஸ்டெப் எடுத்து போய்கிட்டு இருக்கீங்க, குழப்பமாக இருக்குது. ஆனால் என்னைக்காவது உங்களை விளைவிச்சதே கிடையாது. என்னைக்காவது தடுமாற பண்ணதே கிடையாது. உங்களை ஸ்தம்பித்து நின்று நீங்கள் அழுகிற ஒரு வேடிக்கை பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் சந்தேகப்பட்டு, நீங்கள் அலசடிப்பட்டு, நீங்கள் அழுதுகிட்டு இருந்திருக்கலாம். அவர் மேலே சந்தேகப்பட்டதுனால நீங்கள் அழுதுகிட்டு இருக்கலாம். இல்லை, ஆனால் ஒரு நாளும் அவர் நம்மளை அவர் விட்டதே கிடையாது, கைவிட்டதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வசனம் அவனை பிடமிட்டது. அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்கிற வரைக்கும் இந்த யோசேப்பை வசனம் பிடமிட்டது. ஆனால் வச்ச பிற்பாடு இந்த யோசேப்பு கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ள தான் இருந்தான். ஏன்னா அந்த இருதயத்தை கொடுத்ததுனால. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை பிறக்கிற வரைக்கும் விசுவாசமாக இருந்தான். பிள்ளை பிறந்துச்சு. இன்னும் இந்த பிள்ளையை கொடுத்த தேவனும் வேண்டாம், தேவனுடைய ஐக்கியம் வேண்டாம். ஆபிரகாம் விலகி போகலை. என்னைக்கும் போல தான் பிள்ளை, கொஞ்சிற பிள்ளை, ஓடுற பிள்ளை, நடமாடுற பிள்ளை, இப்போ நல்ல இளைஞன், இளப்பிராயம். இவனை கொண்டு போய் பலி செலுத்த எப்படி இந்த ஆண்டுக்கு மனசு வந்துச்சு? இந்த ஆண்டு கேட்குறாரே, இந்த ஆண்டரே கிடையாது, கேட்டது ஆண்டு கிடையாது. அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி தான் வச்சுங்க, என்ன ஆயிருக்கும்? வலிவி போயிருப்பான், பின்மாட்டத்தில் போயிருப்பான். கர்த்தருடைய சத்தம், ஏற்கனவே கேட்ட சத்தம், அதே சத்தம் தான் இன்னைக்கு பலி கேட்குது. நான் நிச்சயமாய் கொடுப்பேன். அதே ஆண்டவர் தான் சொன்னார், இப்போது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் காத்திருக்க தேவ பிள்ளை, ஒரு நாளும் அவர் நம்முடைய இருதயத்தை கொடுக்கிற பொழுது குறைவு வச்சதே கிடையாது. அதில் இருதயத்தை கொடுப்போம். தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் இந்த இருதயத்தை கொடுக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, व्यसनப்படவே கூடாது. இதை கேட்டுட்டாங்களே, பிரசங்கம் பண்ணிட்டாங்களே, வசனம் சொல்லிச்சு, கட்டாயமாக கொடுக்கக்கூடாது, உற்சாகமாக கொடுப்போம். அல்லேலூயா. அப்புறம் 2 கொரிந்தியர் 9:7 அந்த அங்கே இருக்கிற எழுத்தின்படி கர்த்தருக்கு என்னச்சுன்னா கொடுப்பதில், அதாவது கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கையில் வேண்டாம் வெறுப்பு. நம்ம சபையில் இருக்க யாருனாலும் சரி, நமக்கு சம்பாத்தியம் தெரியும், நமக்கு வருமானம் தெரியும், நமக்கு உள்ள நிலைமைகள் தெரியும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நாம் இதில் மறைச்சி ஒழிச்சு வச்சோம்னா அதையும் கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. ஏன்னா அடிக்கடி நம்ம அப்போஸ்தலர் 5 வாசிக்கிறோம். அனனியாள் சப்பீராள் அந்த காலத்து சம்பவங்கள் இந்த காலத்து நடந்துச்சுன்னா சபையில் ஒருத்தர் இருக்க முடியாது. ஏன்னா
பயங்கரமாக இருந்துச்சு அந்த காலத்தில் சம்பவங்கள். இந்த சொல்லுவாங்களே உலகத்தார் சொல்லுவாங்க, துடி துடிப்பான ஆண்டவர் சொல்லுவாங்களே, துடி துடிப்பான சாமின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஆண்டவர் இன்றைக்கி நடந்தாருன்னா ஒருத்தர் உயிரோடு இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு சோதரம். இன்றைக்கி அதுக்கு தான் சொல்கிறார் உற்சாகமாக, கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகமாக நாம் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவோம். தேவன் தாமே பிரியமாய் நாம் நடந்து கொள்கிற பொழுது, இருதயத்தை கொடுத்து அவருக்கு பிரியமாக நடக்கிற பொழுது, நிச்சயமாக கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணவளவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரப்பா, மகிமை மாட்சி இந்த நல்ல ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்போதும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருப்பதை குறித்து நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே உமக்கு என்ன பிரியன்னு சொல்லி நாங்கள் சோதித்து பார்க்கிற பொழுது இருதயத்தை தான் கேட்டீங்க. ஒருவேளை எங்கள் இருதயம் உங்களுக்கு பிரியமாக இருக்கனால, ஆண்டவரில் வாசம் செய்ய விருப்பமாக இருக்கனால, ஒரு பேரழிவுக்கு நாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை பொல்லாங்கு நிறைந்த இருதயமாக இருந்தால் நாங்கள் பொல்லாங்குக்குள்ளே போயிடுவோன்றக்காண்டி, மகனே இந்த இருதயத்தை தந்துரு, அப்போ நீ சேஃப்டியாக இருப்ப, உன்னை நான் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன்ற ஆண்டவரை நல்ல எண்ணத்தோடு எங்கள்கிட்ட இருதயத்தை கேட்குறீங்க. நாங்கள் இருந்த இருதயத்தை வேண்டா வெறுப்பாய் அல்ல, व्यसனமாயும் அல்ல, அல்லது சொல்லிட்டார்ன்றது கட்டாயத்தினால் அல்ல, இது சட்டம் அப்படின்றது இல்லை, நாங்கள் உற்சாகமாய் எங்களை கொடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே உம்மை நேசித்தபடினால் அந்த யோசேப்பு ஆண்டவரே எந்த போராட்டத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தபடினால், அவன் இதயத்தை உமக்கு கொடுத்தபடினால் அவனுக்கு துணையாக இருந்து அவனை வெற்றி சிறக்க பண்ணீங்க. ஆபிரகாமும் மகனையே கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலும் அந்த உச்சக்கட்ட வரைக்கும் ஆண்டவரை கொடுத்த இருதயத்தை ஒரு நாளும் திருப்பி பெறாமல் கடைசி வரைக்கும் நிலச்சி நின்னான். கர்த்தர் உதவி செய்யுப்பா. ஆண்டவரே ஒரு சிம்சோனை போல நாங்கள் இருந்துடக்கூடாது, ஒரு எச்சரிப்பு எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து தேவசமர் காத்திருக்க நாங்கள் எங்களையும் ஆண்டவரே எங்களுடைய நிலைமையில் அறிந்திருக்க ஆண்டவருக்கு எங்களுக்கு என்ன இருக்குதோ, கர்த்தர் என்ன கேட்குறீங்களோ அதை உற்சாகமே கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை மூலம் என்னோடும் எங்களோடு பேசின தேவனுக்கு நன்றி. எஞ்சிருக்கிற காலங்களின் நேரங்களில் கர்த்தர் பொறுப்படுத்து மீட்பர் இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.